ரைட். வணக்கம் பிள்ளைகள், வாழ்க வளமுடன். பிள்ளைகள், உங்களோட தரம் 10க்குரிய ரிவிஷன் பிள்ளைகள். சரியா கவனிங்கோ. கிரேட் 10. ஓகே தானே? இதுல வந்து பிள்ளைகள் மொத்தம் 20 அலகு இருக்கு. சரிதான பிள்ளைகள்? ரைட்டோ. அதுல மிக பிரதானமாக இருக்கிற உங்களோட கெமிஸ்ட்ரி, அடுத்த பிசிக்ஸ். சரியா? இந்த கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் செக்ஷன் தான் முதலாவதான் நான் செய்வேன் பிள்ளைகள். உங்களுக்கு பார்த்து கொண்டு வருவேன். சரியா? பட்டி விட்டு போட்டு விட்டேன்னா அது வந்து தரம் 10ஆம் ஆண்டுல இருக்கிற யூனிட் 3. எது பிள்ளைகள்? யூனிட் 3 கெமிஸ்ட்ரி செக்ஷனா? யூனிட் 3. ஓகேயா? என்ன சடப்பொருட்களின் கட்டமைப்பு. ரைட். இதுதான் பிள்ளைகள் உங்களோட கெமிஸ்ட்ரியின் அடிப்படை விஷயம் எல்லாமே இருக்கிற பகுதி இதுதான். இந்த பாடம் நல்ல தெளிவா இல்லை என்று சொல்லி சொன்னா அங்கால வார கெமிஸ்ட்ரி செக்ஷன் எதுவுமே உங்களுக்கு விளங்காது. சொல்ல விளங்குதா? அப்ப இந்த 3வது பாடம் மிக மிக முக்கியம். இந்த 3ஆம் பாடம் கிளியரா இருந்தால் தான் அங்கால வர ரசாயன பிணைப்புகளா இருக்கலாம், அல்லது சாரணத்தை நீங்க சார்பு கொடுத்து நீங்க காணதா இருக்கலாம். ரைட்டா? அடுத்து நீங்க போகிற படிக்க கலவையில எல்லாம் கணக்குகள் எல்லாம் வருது இல்ல, அப்படி ரசாயனங்கள் சம்பந்தப்பட்ட அத்தனை பகுதியிலும் உங்களுக்கு விளங்க வேணும்னு சொல்லி சொன்னா இந்த 3ஆம் பாடம் கிளியராக இருக்க வேணும். இது 10ஆம் ஆண்டுல இருக்க 3வது பாடம். இதுதான் அடிப்படை விஷயமும். ஏஎல் கெமிஸ்ட்ரிக்கும் அடிப்படை விஷயங்கள் இதுதான். இப்ப நீங்க இன்னொரு 4 மாதம் டிசம்பர் கடைசியில ஏலோலுக்கு வந்துருவீங்க. சரிதானே? அப்ப ஏலோல அங்க கெமிஸ்ட்ரி படிக்கலையும் அங்கே ஏலோட கெமிஸ்ட்ரி அடிப்படை விஷயங்களும் இங்கே பிள்ளைகள் இருக்கு. அப்ப நீங்க படிக்கிறது என்ன, உங்களோட ஓயலுக்கு மட்டும் படிக்கல பிள்ளைகள், உங்களோட ஏலோலுக்கு சேர்த்து படிக்கிறீங்கன்றத மனசுல வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? அப்ப அடிப்படை இப்ப நீங்க சீரோல இருந்து எப்படி போவீங்களோ அப்படித்தான் உலகம் கொண்டு போவேன். ஒவ்வொன்றும் தியரி எல்லாம் ஃபுல்லா விளங்கப்படுத்தி பிள்ளைகள் அதுக்குரிய கேள்வியெல்லாம் அப்படி பாசிற கேள்வி எல்லாம் வந்ததெல்லாம் பார்த்து ஒன்று ஒன்றா ஆராய்ஞ்சு கொண்டு போவோம். சரிதானே? சோ தர்ற விஷயங்களை நோட் பண்ணிக்கொள்ளுங்க வடிவா. நான் போர்டில் எழுதிக்கல அந்த டைம் பார்த்து எழுதக்கூடாது. சரிதானே? நான் டைம் தரும் எழுதுறதுக்கு. கதை கேட்கல முழு விஷயத்தையும் கவனிச்சிக்கிட்டா காணும். இப்போ எழுதுற டைம் தரைக்குள்ள எழுதி கொள்ளுங்க, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. முக்கியமான ஷோர்ட் நோட்ஸ்ல தான் தருவேன். அதுல எல்லாம் வடிவா எடுத்து எழுதி வச்சுட்டீங்கன்னா ஓகே. சரிதானே? பிறகு பார்த்தா பிறகு உங்களோட புத்தகத்தோடு அடுத்து ஒரு கம்மியோட வாசிச்சு பார்த்தீங்கன்னா பிறகு உங்களுக்கு இது வரைக்கும் விளங்காத போது எல்லாம் ஈஸியா உங்களுக்கு விளங்கி கொண்டு வரும். சரிதானே? இப்படி ஒவ்வொரு அலகுகளா வந்து பிள்ளைகள் பிரிச்சு 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 அதுக்கு தியரி எல்லாம் கதைச்சு அதுக்குரிய தொழில் செய்து கொண்டு அப்படியே போய் கொண்டு போக முடியும். போக போக உங்களுக்கு அந்த டெவலப், உங்களுக்கே அந்த பாடத்துல வர்ற ஈர்ப்பும் கூடும். அதாவது பாடத்தை நீங்க என்ன பிடிக்கும் உங்களுக்கு. ரைட். அது இப்போ சயின்ஸ் உங்களோட மைண்ட் செட் என்ன கஷ்டம், சயின்ஸ் கஷ்டம். இலங்கையில் 25 மாவட்டத்தை எடுத்தாலும் எல்லாட்ட மைண்ட் செட்டையும் சயின்ஸ் கஷ்டம் கஷ்டம். சரியா? நான் சொல்றேன் சயின்ஸ் கஷ்டம் இல்லை பிள்ளைகள். அதை நீங்க கஷ்டமாக்குறீங்க. காரணம் வந்து உங்களோட லைஃபோட நீங்க கனெக்ட் பண்ணி பார்க்காதால அது உங்களுக்கு கஷ்டமா போகுது. ஆனா சரியான சிம்பிளான பாடம் உங்களோட 9 பாடத்துலையும் சயின்ஸ் அண்ட் பிள்ளைகள். சரியோ? அதை நீங்க உங்களோட வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணி பார்க்க வலிக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா, அதாவது உங்களோட வாழ்க்கை ஒவ்வொரு அங்கத்திலையும் சயின்ஸ் இருக்குன்றதை விளங்கி கொண்டுட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியா வந்துடும். சரிதானே? ஸோ இதெல்லாம் பாடமாக்கி எடுக்கிற விஷயம் இல்லை. இந்த பாடம் விளங்கி எடுத்து விட்டுட்டீங்கன்னா உங்களோட சிந்தனை தூண்டப்படும் முடியாது. சரியா? உங்களோட சிந்தனை தூண்டுற கேள்விதான் உங்களுக்கு அப்பவும் உதவியா இருக்கும். சரிதானே? இது எப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் தானே. எது எப்படி வரும், அது இப்படி இது இப்படி இது ஏன் இப்படி இது இப்படி வந்தா என்ன அப்படி வந்தா என்ன இப்படி எப்படி நீங்க யோசிக்கிற ஆற்றலை இந்த பாடம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியுது. சரிதானே? ரைட்டோ? அப்ப அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டான பாடம் தான் பிள்ளைகள். சரியோ? வடிவா எல்லாத்தையும் ஒரு விஷயத்தையும் வடிவா கவனிச்சு எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க. நீங்களே கொஞ்சம் ஒவ்வொரு கிளாஸும் போக போக எவ்வளவுக்கு ஈஸியா வந்துட்டு இருக்குன்றது நீங்க உணரக்கூடியா இருக்கு. சரியா? பட் நீங்க இப்ப மார்க்ஸ் வந்து இப்ப செகண்ட் மார்க்ஸ் எல்லாம் வந்திருக்க முடியாது. செகண்ட் நீங்க ஒரு 5 மார்க்ஸ் எடுத்திருந்தா கூட பரவாயில்ல பிள்ளைகள். சரிதானே? இப்ப இன்றைக்கு ஆரம்பிக்கிறோம். இப்ப 10ஆம் ஆண்டு நடக்கும். அடுத்த 8 மணிக்கு 11ஆம் ஆண்டு செக்ஷன். சரிதானே? அது நடக்கும். இப்படி புதன் சனி ஞாயிறு 3 நாளும் 2 செக்ஷனும் அப்படியே போய் கொண்டிருக்க முடியும். சரிதானே? ரைட். அப்ப இப்ப நீங்க இவ்வளவுதையும் கவர் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த 5 மார்க்ஸ் இருக்க கூட ஃபைனல்ல 80+ மார்க்ஸ் எடுக்கலாம் அப்படி. சரிதான் சொல்றது? விளங்குதா? என்ன போன முறையெல்லாம் ஒரு 7 மார்க்ஸ்ல இருந்த ஒரு ஆள் சி எடுத்திருக்காங்க ஃபைனல்ல. 25 மார்க்ஸ்ல இருந்த ஒரு ஆள் ஏ எடுத்திருக்காங்க. சரியா? எவ்வளவு காலம் அவங்க படிச்சது தெரியுமோ? ஒரு மாதம் தான். கடைசி ஒரு மாதம் ஃபைனல் எக்ஸாம் ஒரு மாதத்துக்கிட்ட. இப்ப நீங்க படிக்கிறது இங்க இப்ப கிட்டத்தட்ட 3-4 மாதம் இருக்கு. சொல்ல விளங்குதா? ரைட்டோ? ஒரு மாதத்துல படிச்சவங்களால அந்த மாற்றத்தை எடுக்கலுமான்னு சொல்லி சொன்னா ஒரு 5 மார்க்ஸ் இருந்தா கூட உங்களால எடுக்கலுமா எடுக்கல நிச்சயம் முடியும் பிள்ளை. சரியோ? இது வரைக்கும் சயின்ஸ் சம்பந்தமா நீங்க பாக்குற அந்த பார்வை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிருங்க அங்கேயாவது. சரியா? சயின்ஸ் சிம்பிள்ன்றது மைண்டுக்குள்ள இருக்குங்க. சயின்ஸ் சிம்பிள் என்னால முடியும், இது எனக்கு சயின்ஸ் வராது, என்னால முடியாது, என்னால முடியாது, இது எனக்கு கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். கெமிஸ்ட்ரி வருது இல்ல, பிசிக்ஸ் வருது இல்ல, பயோ வருது இல்ல, அது கணக்கு செய்ய முடியாம இருக்கு, பாடமாக்கலாம் இருக்கு, பயோ உள்ள பாடமாக்கலாம் வருது இல்ல, இப்படி 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 நெகட்டிவ் உங்களுக்கு போட்டு வச்சிருந்தால் எப்படி அது உங்களுக்குள்ள வரும்? சிம்பிளா சொல்றேன் அப்படியே, நீங்க நல்ல வடிவான ஆள், நீங்க தான் இந்த உலகத்திலே அழகான ஆள் என்ற தன்னம்பிக்கை உங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்லி சொன்னால் சரியோ, யார் வந்து உங்கள வடிவா இருக்குன்னு சொன்னாலும்
எங்க நான் வடிவா இருக்கேன் இதுக்கு கண் தெரியல போல கண்டு நாங்க திருப்பி தான் கதைப்போம். சொல்ற விடங்க அதை மாதிரி தான் இந்த பாடம். எனக்கு வெறும் இது எனக்கு பிடிச்ச பாடம், எனக்கு இது வெறும் என்று நம்பிக்கை நீங்கள் ஒரு மைண்ட் செட்டை உங்களோட கதவை திறந்து விட்டீங்கன்னா எல்லா விஷயம் உங்களுக்குள்ள இறங்கிடும். சொல்ல விளங்குதா? ரைட்டோ? அப்ப இண்டையில இருந்து இந்த செகண்ட்ல இருந்து உங்களோட மைண்ட் செட்டை மாத்தி கொள்ளுங்க. சரியா? எல்லாராலையும் முடியுது இப்படியே உங்களால முடியாது. இப்படி இந்த மார்க்ஸ் எல்லாம் எடுத்து இப்ப பயோ படிச்சுட்டு இருக்காங்க அப்படியே லெவலில். சொல்ல விளங்க இவங்க எல்லாம் ஓஎல் கம்ப்ளீட் பண்ணுவாங்க தடுமாறிட்டு இருந்தார்கள். ஓஎல்ஏ செகண்ட் சே படிக்க கொண்டு இருந்தார்கள். இன்றைக்கு ஓஎல்லையும் சாதிச்சு இப்போ ஏழோடும் பயோ படிச்சுட்டு இருக்காங்க. அப்ப இந்த கடைசி டைம்லயும் உங்களோட லைஃப் மாறும் பிள்ளைகள். 5 மார்க்ஸுக்கே சொல்றேன். நீங்க 25 30 நீங்க யோசிக்கலாம், சரி, எனக்கு 25 இல்ல 10 மார்க்ஸ் தான் என்னன்னு சொல்ல அதுக்குள்ள என்பது எடுக்கலாம், இது நான் சாத்தியமா இந்த போன இந்த பேசம் தான் எடுத்திருக்காங்க. இந்த அண்ணா அக்காவால முடிஞ்சது அவங்களோட ஒரு அடுத்த வச்சா நீங்கள் அப்ப நீங்க இன்னும் அவங்களோட இன்டெலிஜென்டான ஆக்கள். சரியா? அப்ப உங்களால நிச்சயம் முடியும் பிள்ளைகள். நம்புங்க பிள்ளைகள், சும்மா சொல்லல, ஏற்கனவே நடந்த உண்மையான சம்பவம் தான் சொல்றேன். விளங்குதா சொல்றேன்? வழிகாட்டங்கால முடியும் பிள்ளைகள். அதை பின்பற்றி அதன்படி சொல்றதெல்லாம் செய்யறது உங்களை எல்லாம் இருக்கு. சரிதானே? ஓகேயா? முடிஞ்ச அளவு கிளாஸ்ல முழு கவனத்தையும் வச்சுக்கொள்ளுங்க. கிளாஸ் மிஸ் ஆனா ரெக்கார்டிங் எல்லாம் உங்களுக்கு வரும். ரெக்கார்டிங்ல பார்த்து எல்லாம் கிளியர் பண்ணிக்கொள்ளலாம். ரெக்கார்டிங் சேர்த்து வைக்க தேவையில்லை, அண்டே கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்காக உங்களுக்கு ஒரு புதன் சனியாண்டு ஒரு கேப் விட்டு தான் கிளாஸ் போட்டிருக்கு. அந்த இடவடிகளுக்குள்ள புதன்கிழமை கிளாஸ் மிஸ் ஆனா வியாழமொழிகளை பார்த்து முடிச்சிருங்க. சனியால மிஸ் ஆகிற கிளாஸ் திங்கள் சுவைகளை பார்த்து முடிச்சிருங்க. டைம் இல்லைன்னு சொல்லக்கூடாது நீங்க. சரியோ? டைம் இல்லைன்னு சொல்றீங்கன்னா அது உங்களுடைய அலட்சியம் தான். சரியா? டைமே இல்லை சார், டைமே இல்லை படிக்க. அப்பயும் படிக்கிறீங்க, விட்டு இருக்கலாமே. டைம் இருக்குது உங்களுக்கு. சரியோ? டிவி பார்க்க நேரம் இருக்கு, ஃபோன் பார்க்க நேரம் இருக்கு, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்க நேரம் இருக்குது, ரீல்ஸ் பார்க்க நேரம் இருக்குது, நல்லா நித்திர உள்ள நேரம் இருக்கு. படிக்க டைம் இல்லைன்னா அப்படி எல்லாம் இருக்கு பிள்ளை உங்கள்கிட்ட. டைம் தாராளமா இருக்கு, தாராளமான டைம் காணும். சரியோ? ஜஸ்ட் ஒரு 3 மாதம் தான், கிட்டத்தட்ட 100 நாள் தம்பிளையும் உங்களோட கையில இருக்கு. சரிதானே? உங்களோட 13 வருஷ உழைப்பும் இந்த 3 மாதம் தான் தீர்மானிக்க போன்ற மறந்துடுவானா. 13 வருஷ உழைப்புன்னு விளங்கு தானே? நீங்க ஆனா போட்ட காலத்துல இருந்து இன்று வரைக்கும். சரிதானே? கிட்டத்தட்ட 13 14 வருஷ உழைப்பு. ஓகே தானே? அவ்வளவு அத்தனை வருஷ உழைப்பும் யோசிச்சு பாருங்க. எத்தனை எவ்வளவு ஸ்கூல் போயிருப்பீங்க, பிடிக்கல போயிருப்பீங்க, எவ்வளவு ஸ்கூல் டீச்சர் அடி வாங்கியிருப்பீங்க, எவ்வளவு விதிகள், எவ்வளவு விஷயங்களை கடந்து ஒரு கணம் யோசிச்சு பாருங்க. அத்தனை உழைப்பும் இந்த 3 மாதம் தான் தீர்மானிக்க போது ரிசல்ட். விளங்குதா சொல்றேன்? ஸோ அதனால கொஞ்சம் எல்லா விஷயங்களையும் அடக்கி கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு கூட எல்லாம் மாறிடும். சில விளங்க நிச்சயம் மாற முடியும், நிச்சயம் மாறும். ஒரு கிளாஸும் போக உங்களுக்கே அந்த மாற்றங்கள் தெரிய முடியாது. சரிதானே? ஓகே தானே? ரைட். நாங்க விஷயத்துக்குள்ள போவோம் என்ன? ரைட். ரைட், கவனிங்க பிள்ளைகள். சடப்பொருள். ரைட். சடப்பொருள்னா பிள்ளைகள் என்னது? சடப்பொருளுக்கு வந்து பிள்ளைகள் நாங்க சொல்றேன் இந்த மேச கதிரை எல்லாம் என்ன பிள்ளைகள், இதெல்லாம் சடப்பொருட்கள். மேச கதிரை எல்லாம் என்ன பேன பென்சில் எல்லாம் சடப்பொருள். ஓகே தானே? இப்ப நாங்களே என்ன பிள்ளைகள் உயிர் உள்ள ஆக்கள், அங்கீகள்னு சொல்லுவோம். சரிதானே? இப்ப இங்க பாருங்க, இது ஒரு கதிரை தானே? ரைட். ரைட், பாருங்க, இது கதிரை. ஓகே தானே? ரைட். இப்ப இல்ல பாருங்க. ரைட். இந்த பேனை இருக்கு தானே பிள்ளைகள்? இப்ப பேனையால உங்களோட கையில குத்தினே நடக்கும். கையில குத்தினா நடக்கும், உங்களுக்கு வலிக்கும், நோவும். நல்லா குத்தினா நடக்கும், கத்துவீங்க. ஓமா இல்லையா? ஓமா இல்லையா? குத்தினா கத்துவீங்க. உணரக்கூடியா இருக்கு. இப்ப கொஞ்சம் குத்தி இந்த இடத்துல குத்துப்படுதுன்னு உங்களால உணரக்கூடியா இருக்கு எங்களால. சரிதானே? ரைட். அதே போய் இந்த கதிரை இருக்கு. ரைட். கதிரையை குத்துறேன், கத்துமோ? இந்த குத்துவோம், கத்துமே இல்லை தானே? ஆ, நீங்க இருக்கிறீங்க வகுப்புல, உங்களோட மடியில வந்து ஒரு ஆள் இருக்கிறார், உங்களோட ஃப்ரெண்ட் வந்துட்டு இருக்கிறார், என்ன செய்வீங்க? ஆ, தள்ளி விட்டுவீங்க, இல்லாட்டி அடிப்பீங்க, பேசுவீங்க. ஓம் தானே? கதிரைக்கு மேல போய் இருக்கிறீங்க, கத்துவோ கதிரை, எழும்பிடாங்க எழுப்பி போடாங்க இல்லை தானே? விளங்குதா? இதுதான் சடப்பொருள். இதுதான் சடப்பொருள். சரியா? விளங்குதா? அப்ப சடப்பொருளுக்கு வந்து பிள்ளைய உயிர் இல்லை முதலாவது விஷயம். சரியோ? மற்றது வந்து பிள்ளைகள் சடப்பொருளுக்கு என்ன இருக்கு பிள்ளைகள்? திணிவு இருக்கு. ரைட். அடுத்து என்ன பிள்ளைகள்? வெளியில வந்து இடத்தை பிடிக்கும். சரியா பிள்ளைகள்? வெளியில வந்து இடம் பிடிக்கும். நீங்க பாருங்க, இப்ப நான் இதுல நடக்கக்கூடிய இருக்கு, இதுல ஒன்றுமே இல்லை பிள்ளைகள். சரி, நடக்கக்கூடிய இருக்கு. அதே இப்ப இந்த கதிரை இப்படி கொடுக்க இருக்குன்னா பாருங்க, இதை முறையான நடக்க இயலுமோ? இதை முறையான நடக்குமா பிள்ளைகள்? கதிரை ஊருக்கு அப்படி தள்ளி விட்டு தான் நடக்கணும். இது வழியா இடத்த பிடிச்ச நிக்குது பிள்ளைகள். வீட்டுல பேசுறீங்களே குறுக்க ஏதாவது மேசையில மாறிக்கறி அடக்கி வச்சுட்டா காரா குறுக்கா வந்து மேசையை போட்டது குழந்தை நடக்கிறதா இல்லையா? சில பொருள் இடத்த பிடிச்சிடும். போமா இல்லையா? தேவையில்லாத பெட்டிகள் அது இருந்தா சொல்லுவாங்க, வடியாக்கி போட்டு எல்லாம் செய்வாங்க, எல்லாம் அங்க எல்லாம் அப்புறப்படுத்தி போட்டு இருப்பாங்களே, அது இடத்த பிடிச்சிருக்க முடியாது. வீட்டுல ஒரு மேசை போட்டிருக்கீங்களோ, இல்லை ஒரு கட்டில் போட்டிருக்கீங்களோ, இல்லை ஒரு சோஃபா போட்டிருக்கீங்களோ, இடத்த பிடிச்சிட்டு இருக்கு. வழங்குதா? இது சடப்பொருள் ஒரு இயல்பு. அடுத்த திணிவு, பாரம் இருக்குடா, ஒரு மேசை தூக்கி அதுக்கு பாரம் இருக்கு. ஓகே தானே? அப்ப இடத்தை பிடிக்கிறது தெளிவா கொண்டு தான் என்னது? சடப்பொருள். இது ஒரு அடிப்படை விஷயம். ஓகே தானே? ரைட். இப்ப எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து பிள்ளைகள் ஒரு ஆரம்பம் இருக்கு.
ஒரு ஆரம்பம் இருக்கு. சரிதானே? இப்ப உங்களோட ஆரம்பம், உங்களோட படிப்பின் ஆரம்பம் வந்து பிள்ளைகள் நீங்க முதல்ல போட்ட ஆனா, முதலாவது ஆனா தான் எல்லாரும் போட்டிருப்பீங்க. ஆரம்பத்தில் சின்ன வயசுல இந்த ஏடு தொடக்கம்னு சொல்லி என்னது அவங்களுடைய முதல்ல அவங்க கையை பிடிச்சா அதை பெரியாக்கள் எழுதி விட்டுருப்பாங்க. சரியோ? அங்க போட்ட அந்த ஆனா தான் இந்த பிரச்சனை. இன்றைக்கு இந்த ஓயில் மட்டும் வந்து நிக்குது. சொல்ல விளங்குதா? நீங்க அன்றைக்கு போட்ட அந்த ஆனா இதான் கூட ஆரம்பம். சொல்ல விளங்குதா? அது இன்றைக்கு ஓயில் மட்டும் வந்து நிக்குது. எங்க முடிவு தெரியா பிள்ளைகள்? இதை நீ எல் யூனிவர்சிட்டி கேம்பஸ் பிஹெச்டி இது முடிவே இல்லை. படிப்புக்கு வயசும் இல்லை பிள்ளையா, அதுக்கு முடிவும் இல்லை. அது எவ்வளவு தூரம் படிச்சு கொண்டே போகலாம். சொல்ல விளங்குதா? அப்ப அவ்வளவுக்கும் நீங்க எவ்வளவு தூரம் வளர்ந்துட்டு இருக்கீங்க. சரியோ? அத மாதிரியாடா. சரியோ? சடப்பொருட்களும் வந்து பிள்ளைகள் ஒரு அடிப்படை அலகு இருக்கு பிள்ளைகள். சரியோ? அடிப்படை அலகு. ஓகேயா? அடிப்படை ஆக்க அலகுன்னு சொல்லுவோம். சரியோ? அவருக்கு பேர் தான் பிள்ளைகள் அணு. சடப்பொருள் கண்ட அடிப்படை ஆக்கலகுக்கு பேர் என்ன பிள்ளைகள்? அணு என்று சொல்லுவோம். என்னது? அணு. ரைட்டோ? அதே மாதிரி உயிரங்கியல் அடிப்படை ஆக்கலகு என்ன பிள்ளைகள்? கேலம் என்று சொல்லுவோம். என்னது? கேலம். சில பேர் கருன்னு வழி விட்டுருவாங்க. கேலம் தான் பிள்ளைகள் அடிப்படை ஆக்கலகு. களத்துக்குள்ள தான் கரு இருக்கும். ஓகே தானே? ரைட். அப்ப உயிரங்கியல் ஆக்கலகு களம், சடப்பொருள் ஆக்கலகு அணு. சரியா பிள்ளைகள்? இப்ப அணு கொண்டாட ஒரு சடப்பொருள் நீங்க பிரிச்சு போறீங்க. சரியா? அதுக்கு இப்ப இப்ப ஒரு வெளியே ஒரு அழிரப்பர் இருக்கு தான். நீங்க அழிப்பீங்க அழிரப்பர். அதனால சின்ன சின்ன சீவி கொண்டு போறீங்க. சின்ன சின்ன வெட்டி 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 அதை பிரிச்சு 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 போறீங்க. இதெல்லாம் கண்ணு தெரியாது. சரியா? அணுவெல்லாம் கண்ணு தெரியாது பிள்ளைகள். அதை மைண்ட்ல வச்சுக்கணும். அணுங்கிற வெறும் கண்ணுக்கு தெரியாது. ஓகே தானே? ரைட். அப்ப பிரிச்சு பிரிச்சு கொண்டு போய்க்க பிள்ளைகள் ஒரு கட்டத்துக்கு மேல பிரிக்க இல்லாம வரும் பிள்ளைகள். சரி, அதான் மேலும் இதுக்கு மேல பிரிக்க இயலாது. அப்படி பிரிக்க முடியாத துணிக்கை தான் சொல்லுவோம். என்னது? என்னது? அணுன்னு சொல்லுவோம். இதுதான் அடிப்படை. ஒரு வீடு கட்டுறதுக்கு என்னோட அடிப்படையா இருக்கும்? அத்திவாரம் அடிப்படையா இருக்கும். அத்திவாரத்துல தான் வீடுகள் ஒரு பில்டிங் எல்லாம் மேல வரும். சரி, அது மாதிரி நீங்க போட்டு ஆனா இன்றைக்கு அதான் கூட அடிப்படை. அந்த அடிப்படையில இருந்து ஆரம்பிச்சா இன்றைக்கு இவ்வளவு வரும் உங்களோட படிப்பு வந்து நிக்குது. விளங்குற சொல்றேன். அது மாதிரி அணுக்கள் அன்புடைய சடப்பொருட்கள் அடிப்படை அளவு. ஓகே. பல எவ்வளவு அப்ப எத்தனை மில்லியன் பில்லியன் கணக்கான அணுக்கள் இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். இப்ப இந்த மாக்கிற கண்ணுக்கு தெரியும். இதுல எத்தனை மில்லியன் கணக்கான அணுக்கள் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்த மாக்கிற கண்ணுக்கு தெரியுதான் அவளு. சரி, அப்ப பல அணுக்கள் சேர்ந்து அவளே என்னது இப்படி ஒரு சடப்பொருட்கள்லாம் உருவாகி இருக்கு. ஓகே தானே? ரைட். அப்ப சடப்பொருட்கள் ஆக்கல என்னது? அணு. இந்த அணுவுக்கு வந்து பிள்ளைகள் கவனிங்கோ. சரி, அந்த அணுவுக்கு வந்து சரியா பிரதானமா வந்து 3 புள்ளிகள் இருக்காங்க. சரிதானே? ரைட். புள்ளிகள் இருக்கணும். அப்புறம் அது உயிர் உள்ள புள்ளி நினைச்சிடுறதுல அதுவும் சில பொருளாம். ஓகே தானே? அதுல முதலாவது புள்ளியோட பேர் வந்து புரோத்தன். என்ன பேர்? புரோத்தன். ஓகே தானே? புரோத்தன். அதன் குறியீடு வந்து புள்ளிகள் சிமால் பி. ரைட். அடுத்தது வந்து புள்ளிகள் நியூத்திரன். நியூத்திரன். ரைட். அதன் குறியீடு சிமோலன். அடுத்தது வந்து இலத்திரன். ஓகேயா? இலத்திரன். ஓகே புள்ளிகள். இதுல புரோத்தன் வந்து புள்ளிகள் நேரேற்றம். சரி, இவர் வந்து ஏற்றம் இல்லை. ஏற்றம் இல்லை அல்லது நடுநிலை என்று சொல்லலாம். இவர் வந்து மைனஸ் ஏற்றம். ஓகே தானே? ரைட்டா? அடுத்தது இந்த திணை வந்து புள்ளியில் இவருக்கு ஒன்றுங்கள் 1840. ஓகே தானே? புரோத்தனை கண்டுபிடிச்சது வந்து ரதபோட். சரியா? நியூத்திரன் வந்து சாத்விக். இது வந்து ஜே தோம்சன் இலத்திரன். ஓகேயா? அவ கவனிங்க பிள்ளைகள். இப்ப இவ்வளவு தான் பிள்ளைகள் என்னது உங்களோட அணுவினுடைய 3 பிரதான உப துணிக்கைகள்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? உப துணிக்கைகள், உப அணு துணிக்கைகள்னு சொல்லுவோம். ஓகேயா? எவ்வளவு விஷயம் கிளியராக இருக்க வேணும். இதெல்லாம் குழம்ப கூடாது. ஓகேயா? புரோத்தன குறியீடு பி. அது நேரேற்றம். அந்த துணிவு உண்டு கண்டுபிடிச்சது ரதபோட். ரைட். அடுத்தது வந்து நியூத்திரம் வந்து அதன் குறியீடு வந்து சிமோலன். அது வந்து ஏற்றம் இல்ல நடுநிலை. ஏற்றம் இல்ல நடுநிலை. அதுக்கு வந்து பிளஸும் இல்ல மைனஸும் இல்ல பிள்ளைகள். சரிதானே? அடுத்த இலத்திரம் வந்து மறையேற்றம் மைனஸ். ரைட். அது ஒன்றுங்கள் அதாவது ஒன்றை வந்து 1840 பிரிச்சா வர்ற மடங்கு தான் என்னது இலத்திர தெரிவு. அப்போ 1840 பிரிச்சா அது மிக சிறிய ஒரு பெருமானம் பிள்ளைகள். அப்போ ஒரு புறக்கணிக்கத்தக்க தான் இருக்கு. அது வந்து தோம்சன் கண்டுபிடிச்சவர். சரி, இவ்வளவு தான் இதுக்கு அடிப்படை விஷயம். அடுத்த வந்து எங்களுக்கு அணு உண்ட அமைப்பு தெரிய வேணும். கவனிங்க. அணுவோட மத்தியில வந்து மத்திய பகுதியை சொல்லுவோம். சென்ட்ரல் சொல்லுவோம் வந்து கரு என்று சொல்லுவோம். என்னது? கரு. இந்த கருவுக்குள்ள வந்துதான் என்னது எங்களுக்கு புரோத்தனும் நியூத்திரனும் இருக்கு. சரியா? இந்த கருவுக்கு வழியில வந்து புள்ளிகள் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இப்படி சக்தி மட்டங்கள் இருக்கு. இப்படி இருக்கும். என்னது? சக்தி மட்டங்கள். இதை சொல்றது என்னது? சக்தி மட்டம். சக்தி மட்டம் அல்லது சக்தி படி அல்லது ஓடு. அடுத்த ஒழுக்கு, ஓபிட்டல்,
மண்டிலங்கள். ஓகேயா? சரியா பார்த்துக்கொள்ள முடியாது. இதெல்லாம் ஏ லெவலுக்கும் இதான் முடியாது அடிப்படை விஷயங்கள். சரிதானே? வழியா தெளிவாக பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப நீங்க படிக்கிறது ஓயில் மட்டுமில்லை, ஏலையும் சேர்த்து தான் படிக்கிறீங்க. ரைட்? வேலை பாருங்க முடியாது. இந்த கருவுக்கு வழியெல்லாம் வந்து என்ன நடக்க மாட்டாடா, இந்த இலத்திரங்கள் என்ன செய்யும்? சுத்தி கொண்டு நிற்கும். விளங்குதோ? இலத்திரன் வந்து சுத்தி கொண்டு இருக்கும். அப்ப இந்த கரு என்ன ஏற்றமா இருக்கும்? கரு வந்து என்ன ஏற்றமா இருக்கும்? கருவுக்குள்ள புரோத்தன் இருக்கு, நியூத்திரன் இருக்கு. புரோத்தன் என்ன ஏற்றம்? நேரேற்றம். நியூத்திரன் ஏற்றம் இல்லை. அப்ப கரு என்ன ஏற்றமா இருக்கும்? அது நேரேற்றமா தான் இருக்கு. விளங்குதா விஷயம்? அப்ப இதுக்கு வந்து விளைநிலங்களுக்கு ரதபோட் சொல்றார். சரியோ? ரதபோட் கவனிங்க. ரதபோட் என்ன சொல்றாருன்னு சொல்லிச்சோன்னா, ரதபோட்டின் கோளக மாதிரி ஒரு ரைட். ரதபோட்டின் கோளக மாதிரி, அதாவது அணுண்ட கட்டமைப்பு எப்படி இருக்கும்னு சொல்லி ரதபோட் சொல்றாரு. சரியா? இப்ப எங்களுக்கு சூரியனை சுத்தி கோள்கள் சுத்துதான் அப்படி அப்படியே கவனிங்க எல்லாரும். சூரியனை சுத்தி கோள்கள் சுத்துது. இது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அடிப்பா சூரியன் தான் இருக்கு அப்படி. சூரியனை வச்சு சூரியன் நிலையா இருக்கு, அதை சுத்தி தான் எங்க பூமி. எங்க பூமி ஒரு கோள் அப்படி அது சுத்தி கொண்டு வருது. சரியோ? அப்படி சூரியன் வந்து பூமி சுத்துறவுடைய தமிழ் எங்களுக்கு கிட்டத்தட்ட 325 கால் நாள் எடுக்க என்ன, எங்களுக்கு ஒரு வருஷம் எடுக்குது. அது சூரியன் சுத்துற காலப்பகுதி. ஓகே தானே? ரைட். அடுத்தது 24 தேவை என்னது? இரவுகள் வர்றது காரணம் சூரியன் என்ன செய்யுது, சாரி பூமி என்ன செய்யுது? தன்னைத்தானே சுத்து. அந்த விஷயம் தெரியும் தான் அப்படி. தன்னைத்தானே சுத்தினா இப்படி தானே. இப்ப நான் தான் பூமி என்ன வச்சுக்கொள்ளுங்க. சரி, நான் தான் பூமின்னு சொல்லி சொன்னா, இப்ப நான் சூரியனையும் சுத்தணும், என்னையும் நான் சுத்தணும். என்னையும் சுத்தணும்னா அப்படி எப்படி இதான் தன்னைத்தானே சுத்தினா இப்படியே சுத்தும். இப்படியே சுத்த முடியும். இப்படி சுத்துறதுக்கு தான் என்ன எனக்கு எவ்வளவு நாள் எடுக்குது? ஒரு நாள் எடுக்குது. சரிதானே? ரைட். பூமி எதிர்த்து சுத்தாது, நான் சுத்துறேன். தலைக்கு சுத்தமில்ல. ரைட். சுத்தமில்லடா ரே. ரவுண்ட் அடிச்சீங்க தலையில சுத்துற மாதிரி இருக்கும். தெரியா? சின்ன விளையாடுறது இல்லையா அப்படி இல்லாம. ரைட். அப்ப தன்னைத்தானே சுத்தி கொண்டு என்ன செய்ய முடியல, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அசைய முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் சுத்தி 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 என்ன செய்யும்? அப்படியே அசைஞ்சு கொண்டு வரும். விளங்குதா? அதே மாதிரி அணுண்ட கருவை சுத்தி எப்படி சூரியனை சுத்தி கோள்கள் வலம் பெறது மாதிரி அணுண்ட கருவை சுத்தி என்ன செய்யுது? இலத்திரங்கம் என்ன செய்யுதாம்? பலம் வந்து கொண்டு இருக்குதாம். என்று யார் சொல்றார்? ரதபோட் சொல்றார். இது ரதபோட்னா கோளகம் மாதிரி இருக்கும். விளங்குதா? அப்ப கருவை சுத்தி இலத்திரன்கள் வலம் பெறதுன்னு சொல்றாரு. இதுல பாருங்க பிள்ளை, எரிஞ்சு பாருங்க. சக்தி மட்டம், சக்தி படி, ஓடு, ஒழுக்கு, ஓபிட்டல், அடுத்த மண்டிலங்கள். 6 பேர் எழுதியிருக்கிறேன். 6மே ஒரு ஆள் தான் பிள்ளைகள். இவைகளுக்கு சொல்ற வந்து பிள்ளைகள் இலத்திரன்களின் பயணப்பாதை. எனது இலத்திரங்களோட பயணப்பாதையை சொல்லுவோம். ஒரு ரோட்டுக்கு ஒரு பேர் இருக்குதாடா. இப்போ நீங்க இருக்கிற ஏரியாலே உங்க ரோட்டுக்கு ஒரு பேர் வச்சிருப்பீங்க. பாடசாலை வீதின்னு வச்சிருப்பாங்க. சரி, இத்தனையாவது ஒழுங்குன்னு வச்சிருப்பாங்க. சரி, அவங்களோட பேர்ல வச்சிருப்பாங்க. இருக்குதான். இப்போ யாழ்ப்பாணம் ரோட்டுக்கு ஏஎன் ரோடுன்னு சொல்லுவாங்க, கண்டி ரோடுன்னு சொல்லுவாங்க, யாழ் ரோடுன்னு சொல்லுவாங்க, ஜெஃப்னா ரோடுன்னு சொல்லுவாங்க, ஜெஃப்னா டு கண்டி ரோடுன்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு ரோட்டுக்கு வந்து பிள்ளைகள் வானங்கள் ஒரு அந்த வீதிக்கு வந்து ஒரு பேர் இருக்கா இல்லையா? விளங்குதா? எந்த பேர் வச்சாலும் ஒரு ஆள் வர்றான். இப்ப உங்களுக்கே இருக்குதாடா. வீட்டு ஒரு பேர் வச்சிருப்பாங்க. சரியோ? ஸ்கூல்ல ஒரு பேர் வச்சிருப்பாங்க. சரியா? ஸ்கூல்ல ஒவ்வொரு பேர் வச்சிருப்பாங்க. ஒருத்தருக்கு 5-6 பேர் இருக்கு. ஒரு பேர் சொன்னா தான் இவர் ரெண்டு தெரியும். இந்த வச்சிருப்பீங்க, நீங்க பட்ட பேர் எல்லாம் வச்சிருப்பீங்க ஒரு பேர். தானே? ஆனா ஆள் ஒன்று தான். ஆள் ஒன்று தான். விளங்குதா? பேர் வேற மாதிரி இருக்கலாம். அப்ப இங்க பாருங்க, இலத்திரண்ட பயணப்பாதைக்கு ஏன் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். கேள்வியில் எதை தருவான்னு தெரியா? இப்ப பாருங்க, பின்வரும் அணுக்களில் சக்தி மட்டங்களில் உள்ள இலத்திரன் எண்ணிக்கை தாண்டு சொன்னா நீ கொடுத்துருவேன். அதே பின்வரும் அணுக்களின் ஒழுக்குகளில் உள்ள இலத்திரன் எண்ணிக்கை தாண்டா சிரிச்சு ஒன்னிப்ப. இது என்ன, நான் சத்தியமனம் படிச்சிருக்கேன். என்ன ஒழுக்கன் பூசாகுது? விளங்க சொல்ல அந்த மறுபேர்கள் தெரிஞ்சிருக்க பண்ண முடியாது. சரிதானே? அப்போ சக்தி மட்டமோ, சக்தி படியோ, ஓடு, ஒழுக்கு, ஓபிட்டல், மண்டலங்கள். ஓபிட்டல்ன்றது இங்கிலீஷ்ல சொல்ற முடியாது. இங்கிலீஷ்ல ஒரு வேர்ட் ஓபிட்டல் முடிச்சிருக்கு. மண்டலங்கள் இப்ப ஏழு யூஸ் பண்ற முடியாது. தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க மண்டலங்கள். ஓகே. அப்ப இவ்வளவு வந்து இலத்திரன பயணப்பாதைக்கான மறுபெயர்களாம் பிள்ளை. ஓகே தானே? ரைட். அப்ப ரதபோட் என்ன சொல்றார்? சூரியனை சுத்தி கோள்கள் வலம் பெற மாதிரி அவனோட கருவை சுத்தி இலத்திரங்கள் வலம் பெறுதுன்னு சொல்றார். இவற்ற கருத்துக்கு அடுத்தபடியான கருத்தா வந்த பிள்ளைகள் எங்களுக்கு நீல்போர் சொல்றார். இது ரெண்டும் கூட சில இருக்க பிள்ளைகள் நீல்போர் சொல்றார். சரியா? நீல்போர் இந்த ரெண்டு கருத்தும் ஏ லெவலில் இருக்க பிள்ளை. ஏ லெவலில் இவருக்கு முன்னுக்கு இன்னும் 2 பேர் இது வரும். சொல்ல விளங்குதா? ரைட். அப்ப நீல்போர் வந்து என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னா பிள்ளைகள், இப்ப ரதபோட் சொல்றாதானே? அப்ப நீல்போர் சொல்றார், ரதபோட் என்ன நீங்க சொல்றது சரி. சூரியனை சுத்தி கோள்கள் வலம் வர்ற மாதிரி கருவை சுத்தி என்ன செய்யுது? இலத்திரங்கள் வலம் வருதுன்னு சொல்றீங்க. சரிதானே? ஓகே. தெளிவாளையும் கொள்ளுங்க. கருவை சுத்தி இலத்திரங்கள் வலம் வருதுன்னு சொல்றாரு. இப்ப நீல்போர் என்ன சொல்றாரு? அப்படின்னு பாருங்க, இது ஒரு சக்தி மட்டம், இது ஒரு சக்தி மட்டம். இப்படி ஒவ்வொரு சக்தி மட்டங்களை இலத்திரங்கள் வலம் வருதுன்னு என்ன சொல்றார்? நீல்போர் சொல்றார். நீல்போர் என்ன சொல்றார்? நீல்போர் என்ன சொல்றார்? ஒவ்வொரு சக்தி மட்டங்கள். இந்த ஒவ்வொருன்றது முக்கியம். ஒவ்வொரு சக்தி மட்டங்கள். விளங்குதா? ஒவ்வொரு சக்தி மட்டங்களில் இலத்திரம் வலம் வருதுன்னு சொல்றார்.
அதாவது ரதபோட்டே கொஞ்சம் திருத்தி இருக்கிறார். விளங்குதான் பிள்ளைகள்? இப்ப ரதபோட்டு சொன்னது கருவை சுத்தி வலம் வருது. அவர் சத்தி மட்டத்தை எல்லாம் கதைக்கல. வேற சத்தி மட்டம் அப்படி எல்லாம் கருவுக்குள்ளே இல்ல இலத்திரன் வழியால சுத்தி கொண்டு வருது. சொல்ல விளங்குதா? அப்ப நேரு ஒரு இடத்த வந்து என்ன சொல்றாரு, அவருடைய இதை எடுத்து ஓகே கருவுக்கு வழியில இலத்திரன் சுத்துது, அது சரி. ஆனால் வெவ்வேறு சக்தி மட்டங்கள் என்ன செய்யுது, அந்த இலத்திரங்கள் வலம் வருது என்று சொல்றாரு யாரு, நேல்போர். இந்த ரெண்டு பேர்ட்ட விஷயம் நம்மளே உங்களுக்கு இருக்குது. சொல்ல விளங்குதா? ஓகேயா? ரைட், பண்ணுங்க. ஓகேயா? ஓகே, எல்லாம் என்ன பண்ணுங்க, ஜோடி எல்லாம் நோட் பண்ணுங்க. ரைட். அடுத்து வந்து வெளியே அந்த மாதிரிகள் ரதபோட என்ன சொன்னவர், அடுத்தது நீள்வோர் என்ன சொன்னவர், சரியா? சுருக்கமா எழுதி வச்சுங்க. சரி, இதெல்லாம் ஷோர்ட் நோட்ஸ் சொல்லியல் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. அப்புறம் எக்ஸாம் உங்களுக்கு ஃபைனலுக்கு ரிவிஷன் பண்ண ஈஸியா இருக்கு. ஃபைனல் எல்லாம் கூட தேர்ட் டைம் எக்ஸாம் வருது இல்ல, தேர்ட் டைமுக்கே நீங்க பார்க்கலாம். சரி, அதெல்லாம் தேவை பிள்ளைகள். பயாலஜி என்ன புத்தகத்தில் உங்களுக்கு பார்த்துட்டு போகலாம், பிரச்சனை இல்லை. இதெல்லாம் தேவை உங்களுக்கு. போய் ரிவிஷன் பண்ணணும்ல. இந்த மரபு எழுதி கொடுங்க பிள்ளைகள். தெரிஞ்சானதை எடுத்து திருப்பி எழுதுங்க. எழுத முடியாது, இதெல்லாம் தான் கைக்கு படியும். சரியா? இதெல்லாம் தெரியும் தானே, இதெல்லாம் புறத்தண்ணி தெரியும் நினைக்காங்க. நீங்க எப்ப தெரியும் தானே விடுறீங்களோ அந்த ஆணவம் தான் உங்களை அடிக்குமா. ஓகே பிள்ளைகள், உங்க டியூட்டில் 24வது வழி எடுங்க பிள்ளைகள். 24வது வழியா? ஓகே தானே? அணுண்டா என்ன, அதெல்லாம் எடுத்து அதையும் தானே சதப்போக்கொண்டு அடிப்படாக்கல தான் அணு. ஓகே தானே? ரைட். சடப்புல பற்றிலாம் கூட தெரியாது. சின்ன படிச்சுட்டு 6ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கீங்களா சடப்போல், திருமந்திரம், வாயு, பிரமேசகரம், அதெல்லாம் எழுதி கொண்டிருக்கிறீர்கள். விளங்குதா? முக்கியம் எழுதி கொள்ளுங்க. இந்த முக்கியம், இந்த எவ்வளவு முக்கியம் பிள்ளைகள். இந்த விஞ்ஞானியும் உங்க முந்தின சிலசம் இருந்த பிள்ளைகள் நீங்க எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. வச்சுக்கொள்ளுங்க, இது ஞாபகத்துக்கு வச்சுக்கொள்ளுங்க. நட்டம் இல்லை, மிஸ் ஆனா எல்லாருக்கும் யூஸ் ஆகும். சரிதானே? ரைட். அப்ப இதுல பாருங்க, இது நேரேற்றம், இதுல திணிவு, இதுக்கு ஏற்றம் இல்லை, அதுக்கு மறையேற்றம், அது ஒன்றுங்கள் ஆயிரத்தி திணிவு. ரைட். அடுத்தது சத்திப்படி, சத்தி மட்டும் இந்த மறுபேர்கள் என்னது இலத்தின பயண போதான் சத்திப்படி. விளங்குதோ? மற்ற அணுவற்றின கோள மாதிரி என்ன சொல்லுவார், சூரியனை சுற்றி கோள விளம்புற மாதிரி அவனோட கருவை சுற்றி இலத்திரங்கள் விளம்புறது. நீல்கோள் என்ன சொல்றார், கருவை சுற்றி இலத்திரங்கள் ஒவ்வொரு சக்தி மட்டங்களை விளம்புறது. அவ்வளவுதான் விஷயம். ரைட். ஓகேயா? 24 அடி பாருங்க முடியல. 2020 வந்திருக்கு பாருங்க. சிம்பிளான களி பாருங்க. ஒன்றை ஒன்று கவரும் உபான துணிக்கை சோடி யாது. சரியா? ரைட். மார்க் பண்ணுங்க. ஒன்றை ஒன்று கவரும், கவரும் மார்க் பண்ணுங்க.
கேள்வி வாசிக்கிறீங்க, அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணுங்க. அப்படின்னா கேள்வி உங்களுக்கு இந்த கவலை இனப்படியில் நீங்க தவிக்கலாம். ஓகே தானே? ரைட்டோ. சாரி பிள்ளைகள், 26 26 இருங்கோ. ஒன்றை ஒன்று கவரும் உபான துணிக்கை ஜோடி. ஓகே தானே? அதுல கவர் செக். ஓகே, உபான துணிக்கை ஜோடி. இப்பதான் பார்த்தா இதான் உபான துணிக்கை. பாருங்க பிள்ளைகள், உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். பிளஸ் இருக்குது, மைனஸ் இருக்கு பிள்ளைகள். இது நடுவில் ஏற்றம் இல்லை. கவர் ஒன்றுண்டா பிள்ளைகள், ஒத்த ஏற்றங்கள் என்ன செய்யும்? பிளஸ் பிளஸ் என்ன செய்யும்? தள்ளும். மைனஸ் மைனஸ் என்ன செய்யும்? தள்ளும். ஏன் ஒத்த ஏற்றங்கள் ஒன்றே ஒன்று தள்ளும் பிள்ளைகள். ஒவ்வாத ஏற்றங்கள் என்ன செய்யும்? ஒன்றே ஒன்று கவரும். சரியா? அப்ப கவர் ஒன்றா பிள்ளைகள் யாரா இருக்கணும்? ஒன்று பிளஸும் அடுத்தது மைனஸும் இருக்க வேணும். பாருங்க, முதலாவது என்னது? இலத்திரங்களும் நியூத்திரங்களுமா. அதுல ஏற்றங்களை போடுங்க பிள்ளை. இலத்திரங்க என்னது? மைனஸ் போடுங்க. நியூத்திரம் என்ன? நடுவில் இல்லை, பூஜ்ஜியம் ஒன்று போடுங்க. நடுவில் தானே? பூஜ்ஜியம் ஒன்று போடுங்க, பிரச்சனை இல்லை. பூஜ்ஜியம் ஒன்று போடுங்க, ஒன்றுமே இல்லை தானே? ரைட். அடுத்து ரெண்டாவது பாருங்க, இலத்திரங்களும் புரோத்தங்களும். ஓ மைனஸ் பிளஸ் கவரும். அடுத்த பாருங்க, மூணாவது புரோத்தங்கள் பிளஸ் நியூத்திரன் பூஜ்ஜியம். அடுத்த நாலாவது இலத்திரங்கள் இலத்திரன் இலத்திரன் செய்யும்? தள்ளும் பிள்ளை ஒன்றே ஒன்று. சரியா? சிம்பிள் கேள்வி. அப்படி இந்த இதில் நீங்கள் சில விட வாய்ப்புகள் இருக்கு, கவனம். அப்ப இந்த நீங்கள் எம்சிக்கு கேள்வி வந்த புள்ளிகள் விளங்குதா? ஒரு 5-10க்கு விளைவிட்டீங்கன்னா அதுல ஒரு 5 களி நீங்கள் அவதானப்பட தான் விட்டுருப்பீங்க. இந்த அவதானப்பட விடுறதுக்கான அந்த கேள்வியில சரியா நீங்க விளங்கி கொள்ளாது. ஓகே தானே? அப்ப அதுக்கு வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி எடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னா ஈஸியா அதை உடைச்சிட்டு போகலாம். இப்பயே பழகிக்கொள்ளுங்க, ஒரு கையில நீல கலப்பையை வச்சுக்கொள்ளுங்க, அதால மார்க் பண்ணுங்க. ஓகே தானே? ரைட்டோ. டியூட்டா பிரிண்ட் எடுக்கல, 2 டபுள் டியூட்டா பிரிண்ட் எடுத்துக்கொள்ளுங்க. சரிதானே? ஒன்று நான் சொல்லிக்க எல்லாம் மார்க் பண்ணி அதுல எல்லாம் வட்டி கொத்தி தேவையான விஷயங்கள்லாம் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொன்று புதுசா இருக்க வேணும், அதை நீங்க திருப்பி ரிவிஷன் பார்க்குறதுக்கு இருக்கட்டும். திருப்பி நீங்க செய்து முடிஞ்ச போக திருப்பி முன்னுக்கு நீங்க திருப்பி திருப்பி பார்க்காம ரிவிஷன் மாதிரி செய்துட்டு வந்தால் தான் உங்களுக்கு அதுல என்னென்ன பிள்ளை இருக்குன்றலாம் உங்களுக்கு எது வரைக்கும் முழங்கி இருக்கலாம் கண்டுபிடிக்கலாம். சரிதானே? ரைட். ஓகே. சரி, அப்படியே 24. ரைட். அடுத்த கவனிங்க பிள்ளைகள், அணுவன். சரியா? இதுல குறியீடு வந்து பிள்ளைகள் செட். ஓகேயா? ரைட். அடுத்த வந்து பிள்ளைகள் திணிவன். இதுன்ற குறியீடு வந்து ஓகே தானே? பிள்ளைகளுக்கு அணுவன் என்ன, திணிவன் என்ன தெரியணும். அணுவன் சவன் பிள்ளைகள் புரோத்தன். சரியா? அதாவது அணுவோட கருவில இருக்கிற புரோத்தங்கள் எண்ணிக்கை தான் என்ன பிள்ளைகள்? அணுவன் என்று சொல்லுவோம். ரைட். திணிவன் என்றா பிள்ளைகள் அணுடைய கருவில இருக்கிற புரோத்தண்டையும் நியூத்திரண்டையும் கூட்டத்தொகை தான் என்ன பிள்ளைகள்? திணிவன் என்று சொல்லுவோம். என்னது? திணிவன் என்று சொல்லுவோம். ஓகேயா? விஷயம் கிளியரானே? நம்ம அணுவனடா என்ன? அணுவோட கருவில காணப்படுற புரோத்தங்கள் எண்ணிக்கை. என்ன பிள்ளைகள்? ஒரு மூலத்துக்கு வந்து அணுவன் மாறாது பிள்ளைகள். ஓகே தானே? அப்ப அணுவன் மாறக்கூடாது. அந்த 3 உபதொணிக்கைகள் இருக்குத்தானே? அந்த 3 உபதொணிக்கையிலையும் மாறாத உபதொணிக்கைன்னு சொல்லி சொன்னா அது புரோத்தன் தான். ஓகே. இப்ப நியூத்திரன் வந்து சமதானியின் ஒரு வடிவம் இருக்கு போய். சமதானியாண்டு கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன? ரைட். சமதானியின் வடிவத்துல நியூத்திரன் எண்ணிக்கை மாறும். அடுத்தது இலத்திரன் வந்து பிள்ளைகள் அயன் என்ற வடிவத்துல மாற முடியும். சரி, பின்ன பார்ப்போம். அயன் என்ற ஒரு சந்தர்ப்பம் வரைக்கும் இலத்திரன் எண்ணிக்கை கூட குறைய வரும். அவன் சமதானி என்ற சந்தர்ப்பத்திலே நியூத்திரன் எண்ணிக்கை கூட குறைய வரும், மாறிக்கொண்டே இருக்கு. புரோத்தன் தமிழில் எப்பவுமே ஒரு அணுக்களுக்கு மாறாது. ஒரு அணுக்கு வந்து புரோத்தம் 10 இருக்குன்னா 10 தான் இருக்கும், அதுல மாற்றம் வராது. சொல்ல விளங்குதா? உதாரணமே அணுவன்னா வந்து நாங்க என்னது? புரோத்தனை எடுத்துக்கொள்றோம். ஓகேயா? அப்ப அணுவன் சமன் என்ன பிள்ளைகள்? புரோத்தன் எண்ணிக்கை. செட் சமன் பி குறியீடு தெரிஞ்சிருக்க வேணும். ஓகே. அடுத்து திணிவன் வந்து என்னது? புரோத்தனை நியூத்திரனை கருவில் இருக்கிற புரோத்தனை நியூத்திரனை கூட்டுத்தொகை தான் என்ன பிள்ளைகள்? எங்களுக்கு திணிவண்ணாக இருக்கும். சரியா? ஓகேயா? ரைட். அடுத்து இன்னொன்று இருக்கு பிள்ளைகள், நியம முறை. இது தெளிவா தெரிஞ்சிருக்க வேணும். நியம முறை இதெல்லாம் நீங்க 9ஆம் ஆண்டே படிச்சிருக்கீங்க பிள்ளைகள். 10ஆம் ஆண்டு யோசிக்க தேவையில்லை, 9ஆம் ஆண்டு இருக்க விஷயம் தான். கவனிங்கோ. டக்குன்னு பாருங்க, நியம முறை என்றா பிள்ளைகள், இப்போ ஒரு எக்ஸன் ஒரு அணு ஒன்று இருப்போம் எடுத்தவன்டா. இங்கால பக்கம் இது என்னது? இடது கை பக்கம். ஒரே பாருங்க, இடது கை பக்கம். கீழே வந்து பிள்ளைய என்ன வரும் என்றால் செட் வரும். செட்னா என்ன பிள்ளைய? அணுவன் வரும். மேல என்ன வரும்? ஏ வரும், திணிவன் வரும்.
சொல்ல விளங்குதா? சரியா? அப்ப அணுவெண்ணையும் திணிவெண்ணையும் குறிக்கிற முறைக்கு பேரா என்ன பிள்ளைகள்? நியம முறை. என்னது? நியம முறை. கேட்பாங்க சொல்ல, இந்த அணுக்கள் அணுவணையும் திணிவனையும் நியம முறையில் குறிக்க ரெண்டு கேட்பாங்க. சரி, இப்படி நியம முறை தந்தா உங்களுக்கு எது அணுவணை திணிவனை தெரிய வேணும். அப்பதான் வச்சு கேடியில் உங்களுக்கு வர முடியாது. இப்போ கவனிக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு மெக்னீசியம் இது 12, இது 24 சொல்லி சொன்னா இது உங்களுக்கு தெரிய வேணும். இதுல 12 என்ன? இதுண்ட அணுவன். 24 என்னது? அதனுடைய திணிவன் தெரிய வேணும். ஓகே. அப்ப அணுவனை வச்சு இலத்திரம் கண்டுபிடிக்கணும், திணிவனை வச்சு இலத்திரம் கண்டுபிடிக்கணும், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். ஓகே தானே? அடுத்த வந்து இன்னொரு விஷயம் இருக்குது, நடுநிலை அணு உண்டு. நடுநிலை அணு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கோம். கேள்வியில வசனங்களை பாவிச்சு விட்டுருவாங்க. நடுநிலை அணுண்டா என்ன பிள்ளைகள்? இப்ப அணுவுக்கு நடுநிலைக்கு என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசம், ரெண்டுமே ஒன்றுதான். இப்ப அணு வண்டாலும் வந்து பிள்ளைகள் என்னது? புரோத்தன் சமன் இலத்திரம் தான் பிள்ளைகள். சரியா? நடுநிலை அணுன்னு சொன்னாலும் பிள்ளைகள் புரோத்தன் சமன், அதாவது புரோத்தனம் கருவில் இருக்கிற புரோத்தனம் கருவுக்கோழியில் இருக்க இலத்திரனும் வந்து சமனா இருக்கு, அந்த எண்ணிக்கையில சமனா இருக்கத்தான் சொல்றேன் என்ன பிள்ளைகள்? நடுநிலை அணு. ரெண்டு பக்கம் சாராது சமனா தான் இருக்கு எண்ணிக்கை. அடே 10 புரோத்தனம் இருந்தா 10 இலத்திரன் இருக்கு, 15 புரோத்தன் இருந்தா 15 இலத்திரன் இருக்கும். அதான் சொல்றேன் என்னது? நடுநிலை அணுன்னு சொல்றது. சரியோ? அப்ப அயன் தூசணம் தானே, அந்த அயன் வடிவத்துல இலத்திரன் எண்ணிக்கை மாற முடியல. அப்ப அதை அணுக்கள் சொல்ல மாட்டோம், அதை நாங்கள் அயன்கள் சொல்லுவோம். ஓகே தானே? அப்ப நடுநிலை அணுவண்டா என்ன முடியும்? புரோத்தன் சமன் இலத்திரன் தான். அணுவண்டாலும் என்னது? புரோத்தன் சமன் இலத்திரன் தான். ஓகே தானே? ரைட், குறிங்க, நோட் பண்ணுங்க. ரைட், முதலாவது எழுங்க. குறிங்க, அணுவன் திணிவன். சரியா? ரெண்டாம் எழுது அது சமன் புரோத்தன் என்ன? புரோத்தன் எண்ணிக்கை அணுவன். அடுத்த திணிவன் என்ன? புரோத்தன் நியூத்தன் கூட்டுத்தொகை. நடுநிலை அணுவண்டா புரோத்தன் சமன் இலத்திரன். இது நியம முறை. சட்டண்டா அணுவன் புள்ளியல். ஏண்டா திணிவன். அப்புறம் கவனம், ஆனாண்டா என்ன? ஆனாண்டா இங்கிலீஷ்ல அடிப்பீங்க என்ன? அம்மா அன்பே யார் உயிரை நடிப்பீங்க அணே, ஏதான் நடிப்பீங்க. அப்புறம் ஆனா அணுவனே என்று குறியீடை மாத்தி விட்டுறாங்க. சரியா? மாறி இருக்கு. அணுவனுக்கு செட் குறியீடு, திணிவனுக்கு ஏ குறியீடு. ஓகே தானே? கவனமா. ரைட். ஓகே, இந்த பாருங்க முடியல். அட்டவணை வந்துட்டு பாருங்க முடியல். மேற்குறித்த அட்டவணையில் ஏபிசி ஆகியவற்றினால் குறிக்கப்படும் இடங்களுக்கு உகந்த எண்கள் முறையே. சரியா? இது ஏபிசி. ஓகேயா? இது ஏ, இது பி, இது சி. ஓகே தானே? என்ன விளையாடு ஈஸி கிடையாது பாருங்க. இது என்ன? ஹைதரசன், ஒட்சன், குளோரின். ஓகே தானே? கொஞ்சம் பாருங்க. செட்டன் என்ன விளையல்? அணுவன். ஏ என்ற அத்தனிவன், பி என்ற புரோத்தோனிக்க, என்னென்னா நியூத்திரன் நிக்க. ஓகே தானே? அப்ப இங்க பாருங்க விளையல். ஐஎஸ்எனுக்கு இதுல என்ன வரும்? இது அணுவன் தானே விளையல். இப்போ உங்களுக்கு தெரியும் என்னது? அணுவன் சமன் புரோத்தோன் நிக்க. புரோத்தோன் நிக்க ஒன்றுண்டா அணுவன் எவ்வளவா இருக்கும்? ஒன்றா தான் இருக்கு. ஓகே தானே? அடே அணுவன் சமன் புரோத்தோன் நிக்காடா. அப்ப என்னது? அணுவன் உண்டு, புரோத்தோன் நிக்க உண்டு. ஓகே தானே? ரைட். அடுத்த பிக்கு வாங்கோ. இது என்னது பிள்ளை? ஏ என்றது, ஏ என்று என்னது? திணிவன். அப்போ திணிவன் என்ன பிள்ளை? புரோத்தன் பிளஸ் நியூத்திரன் நிக்க. ரைட். அப்ப இங்க பாருங்க, பிக்கு புரோத்தன் நிக்க 8. ஓகே தானே? நியூத்திரன் நிக்க 8. அப்ப 8 மட்டும் எத்தனை பிள்ளைகள்? 64. வெரி குட். 8 மட்டும் 64. 8 மட்டும் எத்தனை? 16. ஓகேயா? 8 எடுத்து 64. அது பெருக்கினா ரைட், கூட்டினா 16. ஓகே தானே? கவனம், கூட்டல் கழித்தல் தெளிவா இருக்கணும். மாறி கிரி போட்டீங்கன்னா பிழைச்சது. அடுத்து வாங்க சிக்கு. சி வந்து என்ன வழியில்? புரோத்தன் நிக்க கேட்டிருக்கான். இவர் சி புரோத்தன் நிக்க. அப்ப அணுவன் எவ்வளவு? 17. அப்ப இது எவ்வளோடா? இது எவ்வளவு? 17. ஓகேயா? அப்போ 1, 16, 17.
அந்த கேள்வியை பாருங்க. குறிக்கப்படும் இடங்களுக்கு உகந்த எண்கள் முடிவுல பாருங்க முறையேன்ற ஒரு வசனம் இருக்கு வாசிங்க. முறையேன்னு இருக்குல்ல, அந்த முறையேன்ற வசனத்தை மார்க் பண்ணுங்க. நீலப்பினால மார்க் பண்ணுங்க. உங்களோட ஃபைனல் பேப்பர் பிளாக் அண்ட் ஒயிட்லாம் வரப்போகுது. கருப்பேனையில மார்க் பண்ணாங்க. அப்புறம் மார்க் பண்ணி போட்டு எங்க மார்க் பண்ணிட்டு எக்ஸாம் கூட தேடி கொண்டு இருப்பீங்க. நீலக்கலப்பேனை என்ன வேற கலப்பேனை கொண்டு போயிடலாம் அப்படியே நீலக்கலால மார்க் பண்ணி பழகுங்க போய். சரிதானே? அந்த முறையேண்ட வசனத்தை மார்க் பண்ணுங்க. முறையேண்ட அப்படியே கேட்குற அந்த ஓர்டர்லாம் கொடுக்கணும். இப்போ ஏபிசின்னு கேட்குறான், சில சிவிஏன்னு கேட்கலாம், அப்படி பிசிஏன்னு கேட்கலாம். அவன் எந்த ஓர்டர்ல கேட்கறானோ அந்த ஓர்டருக்கு நீங்க கொடுக்க வேணும். ஓகே தானே? அவன் ஏபிசின்னு கேட்கறதே பிரச்சனை இல்லை. நீங்கள் வளமையாவே ஏபிசின்னு ஓர்டர் பழக்கத்துல அவங்க மைண்ட் பழகி இருக்கு. திடீர்னு அவன் பிசின்னு மாத்தி கேட்டா என்ன செய்வீங்க? நீங்க ஏபிசி ஓர்டர் தான் கொடுத்துட்டு வருவீங்க. ஏன் சொல்லுங்க அப்போ கட்டிக்கார பிள்ளை இல்லோ விளங்குது. ரைட், கவனமா. ரைட், அப்படியே அஞ்சாவது வழி வாங்க. அஞ்சாவது வழி குளோரின் சமதானி. இவ்வாறு முடியல் குளோரின் சமதானி. சரி, சமதானி என்ற விஷயம் இருக்கட்டும், அது அடுத்த பாப்போம். 17 37. சரி, 17 37. ரைட். அணுவில் உள்ள புரோத்தன்கள், நியூத்திரன்கள், இலத்திரன்கள் முறையே. சரி அப்படியே புரோத்தன்கள், அடுத்த இலத்திரன்கள், சாரி நியூத்திரன்கள், அடுத்தது இலத்திரன்கள் முறையே கேட்டிருக்கான். ஓகே தானே? ரைட், இவ்வளவுதான் கேள்வி. ரைட். சமானி என்ற ஒரு விஷயம் கேட்க முடியாது. அடுத்த பார்ப்போம். அப்போ உங்களுக்கு இது இப்போ உங்களுக்கு தெரியும் தானே? இப்போ பார்த்துட்டு தானே இது என்னது குளோரின் ஒரு அணு. அப்போ கீழே இருக்கு என்ன இருப்பார்? வேற என்ன இருப்பார்? செட் என்ன? அணுவல். ரைட். மேலே இருக்க வேற என்ன? ஏய், திணிவல். ஓகே தானே? ரைட். என்ன? ரைட். அப்ப இது செட் அணுவன் 11, புரோத்தன் என்ன வழியா 17. உங்களுக்கு தெரியும் புரோத்தன் அணுதான வழியில் அணுக்கண்டா புரோத்தன் சமன். புரோத்தன் சமன் இலத்திரன் இல்ல, அப்ப இலத்திரனும் எவ்வளவு? 17. கைக்கு வாங்குது. புரோதம் 12 இலத்திரனும் 17. அணுக்கள்ல புரோத்தனும் இலத்திரனும் சமனாத்தான் இருக்கும். அதான் அணுக்கள். ஓகே, ரைட். அடுத்த நியூத்திரனுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்ன அப்படியே பாருங்க. ஏ சமன் பி பிளஸ் என். சரியா? இப்ப நியூத்திரன் தான் எங்களுக்கு தேவை. அப்ப நியூத்திரன் சமன் வரும். கூட்டு பெற பொறுத்தாங்க செய்யும் கழிப்படும். அப்ப ஏ சம பி பி என்று வரும். ஏ செய்ய பி என்று வரும். அப்ப ஏ தெளிவன் எவ்வளவு முடியும்? 37. ரைட். புறத்திறன் நிக்க 17. இப்ப கழிச்சு விட்டீங்கன்னா 20 வரும். ஓகே, இதான் நியூத்திரன் நிக்க. இப்படிதான் நீங்க செய்து பார்க்க தேவை. விலங்குறத தான் செய்து காட்டினால் நீங்க நேரடியாவே திணிவல்ல இருந்து அணுவனை கழிக்கலாம். அடே, திணிவல்ல இருந்து புரோத்தனை கழிச்சா வாரதானா நியூத்திரன். நீ திணிவல்ல இருந்து புரோத்தனை கழிச்சாலும் சரி, அணுவனை கழிச்சாலும் சரி, ரெண்டு ஒன்று தானடா. ரெண்டுமே ஒன்று தான் அப்படியே. புரோத்தனை நிக்க அணுவனம் என்னது? ஒன்று கொண்டு சவன் தான் அப்படியே. அப்புறமா மட்டும் தான் இருப்போம். ரைட். அப்ப கழிச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு 20 வரும். விட வந்து 17 20 17. ஓகேயா? ரைட். பாருங்க, விட இருக்கா பாருங்க. பாருங்க, இதுவும் முறையே தான் கேட்டிருக்கு. புரோத்தன் நியூத்திரன் இலத்திரன். 17 20 17. ரெண்டாவது விட வரும். சரியா? ஏன் 20 வந்து நியூத்திரன் நடுவில் வருது. முதலாவதுக்கு நியூத்திரன் கடைசியில வருது. மூன்றாவதுக்கு முதலாவது நியூத்திரன் வருது. நாலாவது வராது. எல்லாமே 12 வருது. ஓகே, 30 கழிச்சா 20 தானே. கவனம், இது சிம்பிள் கேள்வியல் பிள்ளைகள். பிள்ளை உங்களுக்கு இவ்வளவு தியரியும் தெரிஞ்சா சரி பிள்ளைகள். கேள்வி நம்பர்கள் மாறலாம் பிள்ளைகள், தியரி மாறாது. நியமம் முறையண்டா இதுதான். அணுவண்டா இங்க அங்குறிக்கிறது, துணிவண்டா இங்க அங்குறிக்கிறது. சரி, அணுவன் வந்து புரோத்தனிக்கு ஈச்சா வந்தான், புரோத்தனிக்கு நல்ல அணுவண்டா இலத்திரனிக்கு ஈச்சா வந்தான். தியரி மாறாது. கேள்வியில தமிழில் வேற வேற மூலங்களை போட்டு கேள்வியில தான் மாத்தி கொண்டு இருப்பாங்க. சொல்ல விளங்குதா? நீங்க வாசு கழித்தவன் செய்துட்டு போய் உங்களுக்கு விளங்கும். ஏற்கனவே வந்த கல்வியில தான் கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி மாத்தி செய்துட்டு இருப்பாங்க. அதைத்தான் போட்டு இருப்பாங்க. பட் ஏற்கனவே வந்த தியரியை வச்சு அதே தியரியில கேள்வியை கொஞ்சம் மாத்தி போட்டுப்பாங்க. அப்ப விஷயம் விளங்குதா? அப்ப நீங்க படிச்ச தியரிக்குல தான் கேள்வி வருது பிள்ளைகள். படிக்காத வழியில விஷயம் அப்படி பிள்ளைகள் கேட்கறது. அதே பாட புத்தகம் தந்து தான் சிலவசம் சொல்லி தந்து போட்டு அதுக்குள்ள விட்டு போட்டு வழியில கேள்வியிட்டா போய் அந்த புத்தகங்களை தருவான் என் படிப்பான். சொல்ல விளங்குதா? இதுக்குள்ள தான் பிள்ளைகள் விஷயம் வருது. நீங்க வழி ஒன்று தேடுறது இதுக்குள்ள இருக்க அவ்வளோதையும் கிளியர் பண்ணிட்டாலே காணும். ஆனா தெளிவா இருக்க வேணும். சரியா? ரைட். ஓகேயா? ஓகே, பிள்ளைகள் நோட் பண்ணுறேன். நோட் பண்ணுங்க இந்த வேணாது. ரைட். அடுத்த விஷயம் வாங்க பிள்ளைகள், சமதானிகள். சமதானிகள்.
ரைட், கவனிங்க பிள்ளைகள். சமதானி என்ற பிள்ளைகள் கவனிங்கோ. ஒரே அணுவன் பிள்ளைகள், அணுவன் என்ன செட், குறியீட்டுல எழுதுறேன் சரியா, ஒரே செட்டு. அப்ப ஒரே செட்னா என்ன பிள்ளைகள்? ஒரே அணுவன். ஓகே தானே? ரைட். வேறுபட்ட வேறுபட்ட திணிவன். சரியா பிள்ளைகள்? அதான் விஷயம். ஒரே அணுவன் வேறுபட்ட துணிவனை கொண்டுதான் என்ன பிள்ளைகள்? சமதானிகள் என்று சொல்றோம். ஓகே தானே? இதுல பிரதான உதாரணமா பார்க்கிற வந்து பிள்ளைகள் நாங்கள் ஐதரசன் சமதானிகள். ஓகே, ஐதரசனின் சமதானிகள். ஓகே தானே? இதுல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் முதலாவது வந்து H11, H12, H13. இதை பாருங்க, இது பாருங்க, இதுல ஒன்று வருது, இங்க ரெண்டு வருது, இங்க மூன்று வருது. இதுல பாருங்க, ஒன்று ஒன்று ஒன்று. இதைத்தான் சொல்றேன், என்னது சமதானி. பாருங்க, எல்லாமே ஐதரசனம் தான் முடியுது. பாருங்க, ஒரே அணுவன் இருக்குது, திணிவன் வருவது ஒன்று ரெண்டு மூன்று. திணிவன் வந்து என்னது? வேறுபடுது. சில விஷயமா இருக்குதா? இதான் சொல்றேன், என்னது சமதானிகள் சொல்றேன். இந்த மூணு சமதானிக்கும் விசேடமான பேர் இருக்கு பிள்ளையர். முதலாவதுக்கு வந்து பேர் வந்து புரோத்தியம். சரி, அடுத்ததுக்கு வந்து தூத்தேரியம். சரி, அடுத்தது வந்து பிள்ளையர் திரித்தியம். ஓகேயா? புரோத்தியம், தூத்தேரியம், திருத்தியம். ரைட், இந்த ஓர்டரா தெரிஞ்சிருக்க வேணும் பிள்ளையர். இந்த ஓர்டர் புரோத்தியம், தூத்தேரியம், திருத்தியம் உண்டு. சரி, அதை நீங்க சுருக்கமா இப்படி ஞாபகம் வச்சுக் கொள்ளலாம். புதூதி. என்னது? புதூதி என்று ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. ஏன்னா இந்த ஓர்டர் முக்கியம் இல்லை. அப்போ முதல்ல என்னது? பூ வேண்டா புரோத்தியம், தூ வேண்டா தூத்தேரியம், தீ என்றா திருத்தியம். அப்ப இது 1, இது 2, இது 3 அந்த ஓர்டருக்கு வர முடியாது. ஏனென்றா இப்ப கேடியில வந்து பிள்ளைகள் தனியாக இதை மட்டும் தந்து போட்டு இங்க கவனிங்க, இதை மட்டும் தந்து போட்டு இது ஐத சண்டை என்ன சமானி என்று கேட்பாங்க, பேரை கொடுப்பாங்க. இல்லாட்டி இதை மட்டும் தந்து போட்டு இது என்னன்னு கேட்பாங்க. எல்லா பேருமே இருக்கு, நீங்க மாறி கொடுத்தீங்கன்னா போல இது ஈஸி கேடு தானடா, நேரடியா கேட்கிறான் என்னண்டு. அப்ப அந்த ஓர்டர் தெளிவா இருக்கணும். அப்ப புதூதி என்று ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. புரோத்தியம், தூத்தேரியம், திருத்தியம், புதூதி, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்ப புரோத்தியம், தூத்தேரியம், திருத்தியம் வந்து அதை ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஞாபகம் வந்து சரி அப்படி. அப்ப இதுல பாருங்க, தெளிவன் மாறுபடுதுன்னு அப்படி இங்க பாருங்க, இதுல நியூத்திரன் எண்ணிக்கை எவ்வளவா இருக்க போகுது பாருங்க. நியூத்திரன் எண்ணிக்கை ஒன்றுல இருந்து ஒன்றை கழிச்சா எவ்வளவு? 0. இங்க பாருங்க, நியூத்திரன் எண்ணிக்கை 2ல இருந்து ஒன்றை கழிச்சா 1. இங்க நியூத்திரன் எண்ணிக்கை 3ல இருந்து ஒன்றை கழிச்சா 2. ஓகேயா? விஷயம் பாருங்க. அப்ப நியூத்திரன் இங்க 0, இங்க 1, இங்க 2. அப்ப தெளிவன் மாறுபடுன்னு நாங்க என்ன அர்த்தம் முடியல? இங்க பாருங்க, தெளிவன் சமன் என்னடா? இங்க பாரு, தெளிவன் A சமன் P+N. உங்களுக்கு சொன்னா பிள்ளைகள், ஒரு அணுவுல வந்து புரோத்தன எண்ணிக்கை மாறாதப்போ, புரோத்தன எண்ணிக்கை மாறுமோ? மாறாதப்போ. அப்ப யார் மாறப்போற பிள்ளைகள்? நியூத்திரன் எண்ணிக்கை என்ன செய்ய போறார்? மாறப்போற. பாருங்க, இங்க 0, இங்க 1, இங்க 2. அப்ப சமதானியோட வடிவத்துல பாருங்க, அந்த சந்தர்ப்பத்துல நியூத்திரன் எண்ணிக்கை சமனா இருக்குதா அங்கேயாவது? ஏன்னா மாறிக்கொண்டு போகுது இல்ல. இதுதான் பிள்ளைகள் விஷயம். விளங்குதா? சமதானியல்ல மாறுற உபதொனிக்கு எது பிள்ளைகள்? நியூத்திரன். இதான் கேள்வி. சமதானியல்ல புரோத்தன எண்ணிக்கை மாறாது, இலத்திரன் எண்ணிக்கை மாறாது. ஆனா நியூத்திரன் எண்ணிக்கை மாறும். விளங்குதா? இதை தங்களிகளை போட்டு கேட்பாங்க. சரியோ? அப்படியே வாங்கோ. எத்தனையாவது கேள்வி எடுங்கோ. பாருங்க, 4வது கேள்வியை பாருங்க பிள்ளைகள். 4வது கேள்வியை பாருங்க. 4வது கேள்வியை பாருங்க. சொன்ன விஷயம் இருக்கா இல்லையான்னு பாருங்க. பாருங்க, 4வது கேள்வி. ஐதரசன் மூலகத்தின் மிகவும் அதிக அளவில் உள்ள சமதானி யாது? சரியா? அதிக அளவில் இருக்க இவர் நம்மளில் மிஸ்டர் புரோத்தியம். முதலாவது பாருங்க, அந்த எல்லா கோயிலும் இருக்கா பாருங்க. முதலாவது என்னது? புரோத்தியம். 2வது என்ன? தூத்தேரியம். 3வது திருத்தியம். 4வது அப்படி ஒன்றும் இல்லை, அது அந்த விடைக்காக போட்டிருக்கான். சொல்ல விளங்குதா? ரைட்டா? இப்படிதான் நம்மளே போட்டு கேள்வி கேட்பாங்க. சோ கவனமாக இருக்க வேணும். ரைட்டோ? அப்படியே வாங்கோ. இருபத்தி 3 எடுங்க அப்படியே. அப்படியே ஓடி வாங்க. 23, 23க்கு வாங்க. பாருங்க, இப்ப நான் சொன்ன விஷயம் இருக்கா பாருங்க. திருத்தியம் மார்க் பண்ணுங்க, திருத்தியத்தை மார்க் பண்ணுங்க. திருத்தியம் சமதானியின் நியம குறியீடு. பாருங்க, எது திருத்தியம்? வேறானே திருத்தியம் H13. பாருங்க, இது 3வது விடை. முதலாவது என்ன? புரோத்தியம். 2வது தூத்தேரியம். சரியோ? அடுத்து என்னது? திருத்தியம். விஷயம் விளங்குதா பிள்ளைகள்? பாருங்க, முன்னுக்கு பார்த்த களி எத்தனையாம் ஆண்டு? 2010. 2010 இதுல கேட்டிருக்காங்க இதை பற்றி. அடுத்த 2014 கேட்டிருக்காங்க. அப்படி சொல்ற விஷயம் விளங்குதோ? விஷயம் விளங்குதா? சரியா பிள்ளைகள்? அப்ப ஏற்கனவே வந்த கேள்வியில தான் கொஞ்சம் மாத்துறாங்க. கேள்வியை மாத்துறது இருக்கட்டும் முடியாது, தியரியை மாத்தல தான் முடியாது. தியரி தான் டே. அப்ப இந்த சமாளி தியரி தான், இது மாறாது. அப்ப இதுலயே பாருங்க பிள்ளைகள், இதுலயே பாருங்க, இதுல நியூத்திரன் வந்து 0. இதுலயே கேள்வி சும்மா கலைஞ்சு பாருங்க.
இது கீழே இருக்கலாம் அணுவன் தானே. அணுவெண்ணும் நியூத்திரன் சமனா இருக்கிற சமானி அது. இதான் கேள்வி. இப்படி கேட்கலாம். இவ்வளவு வழியும் உருவாக்கலாம் முடியும். பாருங்க கேள்வி பாருங்க. அணுவெண்ணும் நியூத்திரனிக்கும் சமன்டா அணுவனத்தின் ஒன்று தானே. அப்ப நியூத்திரனிக்கும் எவ்வளவு வரணும்? ஒன்று தான் வரணும். அப்ப யார் புள்ளிங்க? இவர் மட்டும் தான் இருக்கு. யாரு? சூத்தேரியம். சரி, அணுவண்ணை விட நியூத்திரனிக்க குறைவா இருக்கிறது புரோத்தியமே, பூச்சியம். அணுவண்ணை விட நியூத்திரனிக்க கூடவா இருக்கிறது திருத்தியம். அணுவனுக்கு சமன் இல்லாம இருக்கிறது ஒன்று புரோத்தியம், அடுத்தது திருத்தியம். சொல்ல விளங்குதா? இதைத்தானே மாத்தி மாத்தி கேட்பாங்க. விளங்குதா? அப்ப இந்த தியரி அடிப்படை உலகம் தெளிவாக இருக்கவன். இதை தாண்டி ஐசனுக்கு இருக்கிற மாதிரி பிள்ளைகள் குளோரினுக்கும் இருக்க பிள்ளைகள். சரியா? குளோரினுக்கு 35, சாரி 17 அணுவன், 35 துணிவன். அது மாதிரி 17, 37 பிள்ளைகள். இதுல 75% இந்த சமதானி இருக்க முடியாது. அதிகமா 25% இவர் இருப்பார். சரியோ? இதை தாண்டி எங்களுக்கு ஒட்சனுக்கு இருக்குது பிள்ளைகள். சரி, அது கந்தகத்துக்கு இருக்குது, காவனுக்கு இருக்குது, நயசனுக்கும் இருக்கு சமதானிகள். விளங்குதா? பிரதானமா இந்த அயோசனும் இந்த குளோரினையும் தெரிஞ்சிருக்கணும். குளோரின்ல கேட்பாங்க. அதிக அளவு இருக்கு. 35, 75% இருக்கு. அந்த 37, 25 தான் இருக்கு. சரியா? ரைட்டோ? அவ்வளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். ஓகேயா? நோட் பண்ணுங்க. தேவையான விஷயங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட். அடுத்த நீ 11ஆம் ஆண்டுக்குரிய பேப்பர் கிளாஸ் ரெடி ஆகுங்க. ஓகேயா? நாளைக்கு பார்க்க முடியாது. இதெல்லாம் பார்த்துலாம் கொஞ்சம் அடிப்படை விஷயங்கள்லாம் பிள்ளைகள். நாளைக்கு இன்னும் முக்கியமான விஷயங்களுக்குள்ள போகும். ஸோ கொஞ்சம் குயிக்காக தான் போகும். நீங்க ரெடியா இருக்க வேணும். சரியா? தேவையான ஷார்ட் நோட்ஸ் தருவா, அதில் நீங்க நோட் பண்ணி கொடுங்க. மற்றபடி கதைக்கிற விஷயங்கள்லாம் நீங்க தேவையாண்டா நோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. புத்தகத்தை மேலோட வாசிச்சு பாருங்க பிள்ளைகள். அப்ப இனி உங்களுக்கு விளங்கும். இப்போ புத்தகத்தை எடுத்து 3ஆம் பாடத்தை முன்னுக்கு சும்மா வாசிச்சுட்டு வாங்க. அதுல எல்லாம் மார்க் பண்ணி தேவையான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தேவையாண்டா. இப்படிதான் படிக்குது. சரியா? மற்றது தயவு செய்து விளங்கி படிச்சுக்கொள்ளுங்க எல்லாம் என்னன்னு. ஓகே. ஓகேயா? நோட் பண்ணிட்டு அடுத்ததுக்கு ரெடி ஆகுங்க பிள்ளைகள்.